இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவன் என்ன பண்ண வந்தான் தெரியுமா? இரு, அழாத. இங்க யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் சொல்லாத. நான் இவன் ஹாஸ்பிட்டல் தூக்கி போறேன். என்னாச்சு டாக்டர்? சார், அவர் திரும்பவும் கோமாக்கு போயிட்டாரு. பேஷண்ட் வெளியில போனது தான் ப்ராப்ளமே. இவர் விஷயத்துல இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், அவனுக்கு கான்ஷியஸ் வருது, அப்புறம் கோமாக்கு போயிடுறான். இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அவன் ஃபுல்லா எப்போ ரெக்கவர் ஆகும்? அது இப்ப சொல்ல முடியாது. ஆனா அடிக்கடி கான்ஷியஸ் வர்றத நம்ம பாசிட்டிவ் சைனா தான் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நாங்க திரும்ப கொடுக்க போறோம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். அவனுக்கு கான்ஷியஸ் வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஷூர், நான் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். மாப்பிள்ள, இங்க வாங்க. உங்க மாமாவும் ராஜாவும் இப்ப எங்க இருக்காங்க? என்னத்த தெரியாத மாதிரி கேக்குறீங்க? மாமாக்கு கோட் ஷூட் போடதா சகல மேல கூட்டு போயிருக்காரு. மாமாக்கு ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டு கூட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு செய்யும். முதல்ல அவங்கள கதவு திறக்க சொல்லி பார்க்கலாம். அதானே பார்த்தேன். சின்னத்துக்கு எங்கடா இன்னும் டவுட் வரலையேன்னு. இந்த மக்கள் திலகம் நடிகர் திலகனும் பட்டம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு டவுட் திலகனும் ஒரு பட்டமே கொடுக்கலாம். சின்னத்தை என்ன நக்கலா? ஒரு கோட் ஷூட் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் கேலியா இருக்கா? மாமாவோ கோட்டு சூட்ல பாக்குறதுக்கு சின்னத்துக்கு எவ்வளவு ஆசைன்னு பாருங்க. ரொம்ப அவசரப்படாதீங்க, டக்குன்னு வந்துருவாங்க. இப்ப வந்துடுறேன். எப்பா இப்ப எங்கப்பா இருக்க? என்ன விஷயம் சொல்லுங்க. எப்பா வழக்கம் போல சின்னத்துக்கு உங்களை டவுட் வந்துருச்சு. மாமா இருக்கிற ரூம் கதவை திறக்க சொல்லி இங்க இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குப்பா அந்த அம்மா. எங்க அவங்க என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் சரி, மாமாவை தயவு செஞ்சு கதவு திறக்க வேண்டாம்னு சொல்லுங்க. எப்பா நான் சொன்னா அவங்க கேக்குற ஆளா? எப்பா சின்னத்துக்கு இருக்கிற வேகத்தையும் வெறியையும் பார்த்தா ஒரே அடியில கதவை உடைச்சிட்டு உள்ள போயிருமோன்னு பயமா இருக்குப்பா. அதெல்லாம் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் வந்துடுவேன். வந்துருப்பா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருப்பா. இங்க நிலைமை கைமீறி போயிரும் போல இருக்கு. நான் வரேங்க. மேடம், இவர்தான் மேடம். வாங்க டு அதைஸ். நீங்க என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணலனாலும் எப்படி பெருந்தன்மையா வந்திருக்கேன் பாத்தீங்களா? ஆமா, மானகண்டத்தனமா வந்துட்டு பெருந்தன்மைன்னு பீத்திக்கிறான். ஸ்மாலத்தை உங்க மைண்ட் வாய்ஸ நான் கேட்ச் பண்ணிட்டேன். நீங்க என்ன இவ்வளவு சீப்பாலாம் நினைச்சிருக்க கூடாது. இந்த ஆளு பாக்குறதுக்கு மாங்காய் மடை மாதிரி இருக்கான். நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் சொல்றான். மறுபடியும் மைண்ட் வாய்ஸா? சரி சரி, பொழைச்சு போங்க. அப்புறம் முறையா உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களை பெருமைப்படுத்த போறேன். ஒரு ஆரத்தி எடுத்தா குறைஞ்சா போயிட போறீங்க.
கதவு தரங்க. மாப்ள உள்ள வாங்க. என்ன மாப்ள, கோயிலுக்கு போய் கலச பூஜையில நல்லபடியா முடிச்சிட்டீங்களா? இல்ல மாமா, நாங்க போயிட்டு இருக்கும் போதே மயில் ஃபோன் பண்ணி பிரச்சனை வர சொல்லிட்டாரு. நீங்க போகலையா? இல்ல. ஏன்பா கலச பூஜை பண்ண இன்னும் டயம் இருக்குல்ல? நல்ல நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்படியா? அம்மா உங்க பேரை வந்துருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் காணோம். நல்ல நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குமா? வந்துருவாங்க, கிளம்பிட்டான், வந்துகிட்டே இருக்கிறான். இப்ப வந்துருவான், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு. உனக்கு இதுல ஆர்த்தி வேற ஒரு கேடா. சும்மா இங்க டைமை வேஸ்ட் பண்ணாம போயிடு. என்ன அத்தை, எதையோ விரட்டுற மாதிரி என்ன விரட்டுறீங்க? சென்னையில நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியும்ல. என் கடைக்கண் பார்வைக்காக அங்க எவ்வளவு பேர் வெயிட்டிங் தெரியுமா? அக்கா, இந்த லூஸ் இங்க வந்து சத்தம் போடுறானா கண்டிப்பா உன் டிரைவர் மாப்பிளையோட பிளானா தான் இருக்கும். முதல்ல மேல போய் பாப்போம் வா. ஏய் சும்மா இரு. அக்கா வா, சொன்னா கேளு வா. அத்தை, 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 small அத்தை, அத்தை, ஆர்த்தி, ஆர்த்தி, where is ஆர்த்தி? ஐயோ அத்தை. சார், நான் தான் சார் ஆர்த்தி. என்ன கூப்பிட்டீங்களா? அட உன்னையிலமா போமா. அத்தை. ஏய் சந்திரா. மாமா. மாமா கதவு திறங்க. என்னமா ட்ரெஸ் மாத்துறீங்க? இந்நேரம் புது கோட்டே வாங்கிருக்கலாம். மாமா. சந்திரா. ஏங்க சும்மா கதவு தட்டிட்டே இருக்கீங்க? நான் எங்கேயாவது வெளியே போயிருப்பேன் டவுட்டா? இவ்வளவு நேரம் நீ இங்க இல்லையே, இப்ப எப்படி திடீர்னு இங்க வந்து நிக்கிற? மாமா ரெடி ஆயிட்டு இருக்காரு, நான் அவர் கூட தான் இருந்தேன். உங்க டவுட் தான் அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. ஏய், உனக்கு ஏதாவது நட்டு கண்டு போச்சா? எப்ப பார்த்தாலும் டவுட் பட்டுக்கிட்டே இருக்க. இனிமேலாச்சும் பேசாம இரு. சொல்லுமா சந்திரா, அங்க என்ன நடக்குது? இங்க கலச பூஜைக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குமா? அந்த கார்த்திக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் இனிமே அங்க வரமாட்டான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஐயர் கிட்ட கார்த்தி வரமாட்டான்னு சொல்லி மண்டபத்திலே கலச பூஜையை செஞ்சிடலான்னு எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துருங்க. இங்க வச்சு அக்கா முன்னாடி அவன் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டிடுவோம். நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இப்படியே பண்ணிடுறேன். ம்